குஜராத்தை சார்ந்த பிரவீன்குமார் அப்படிங்கிற ஐபிஎஸ் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு இந்த சிபிஐ விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த கரூர் பகுதியில், குறிப்பாக வேலுச்சாமிபுரத்தில் அந்த சம்பவம் நடந்த இடத்துல இவர்களுடைய இந்த ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. செயற்கைக்கோள் துணையோட நவீன யுக்திகளோட அவர்கள் அந்த இடத்த அங்குலம் அங்குலமாக ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல எத்தனை நபர்கள் நிற்க முடியும், எவ்வளவு இடம் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பாக அவர்கள் பண்ணுறாங்க, அளவெடுக்கிறாங்க. அந்த வேலைகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னுமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய நபர்கள், மளிகை கடைகள் வச்சிருக்கிறவங்க, பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறவங்க, இப்படி ஒரு 400 நபர்களுக்கு மேலே இவர்கள் சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு 10-15 நபர்களுக்கு மேலே இவர்கள் விசாரணை நடத்திருக்கிறாங்க. இவருடைய விசாரணை எந்த மாதிரினா, விஜய் அவர்கள் எந்த நேரம் இங்கே வர்றதுக்கு சொன்னார், உங்களுக்கு அந்த தகவல்கள் எப்படி கிடைச்சது, எந்த மாதிரி உங்களுக்கு தகவல் கிடைக்கப்பட்டது, எந்த நேரத்தில் இங்கே மக்கள் கூட ஆரம்பிச்சுறாங்க, உண்மையிலே விஜய் அவர்கள் எந்த நேரத்தில் இங்கே சேர்ந்தார், உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இந்த கூட்ட நெரிசலுக்கான காரணம் என்ன, அது மட்டுமல்ல இங்கே கூடின மக்களுக்கு தண்ணீர் உட்பட அத்தியாவசிய விஷயங்கள் செய்து கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற கோணத்தில் விசாரணை அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க.